ஹாய் நண்பர்களே! இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட்டு வீடியோ நம்ம போட போறோம். என்ன போட போறோம்னா, அந்த காலத்து 90ஸ் கிட்ஸு, ஏர்லி 2கே கிட்ஸுக்குலாம் ட்ரீமான PS2 தான் நம்ம விளையாட போறோம். அதுவும் PS2ல என்ன ஃபேமஸ்னா, உங்களுக்கே தெரியும் ஸ்மாக் டவுன் தான். அதுக்குன்னு நம்ம வாங்கிட்டு தனியா பழைய டிவி இருந்தது. அதுவும் வச்சுட்டு நம்ம இது டெய்லி விளையாடுறது எவ்வளோ இது சுகம் தெரியுங்களா? உங்களுக்கு அதுவும் இந்த WWலாம் 1 மணி நேரத்துக்கு ரூ. 10 மணிக்கணக்கில உட்காந்துட்டு இருந்தோம். ரூ. 50 ரூ. 60 குடுத்துட்டு 6 மணி நேரம், 7 மணி நேரம்லாம் உட்காந்துட்டு இருந்த காலம் டியோடு. அவ்வளோ இதாக விளாண்டுருப்போம். இப்போ பாருங்க இந்த டபிள்யூடபிள்யூலாம் பார்த்தாவே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஆக 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 அதுவும் நம்ம விளாட்றது என்ன, அதுவும் PS2னாவே நம்ம என்ன எடுப்போம், கோல்டு பர்க் தான். அப்படி இல்லைன்னா பிராக் லெஸ்னர். இது 2 தவிர வேறு எதுவுமே எடுக்க மாட்டோம். சும்மா தட்டலாம் அவ்வளோ இது. சும்மா இது சத்தமே அப்படியே காதுக்குள்ளே ஒலி வந்து பாயும் டியூடு. எப்படி இருக்குன்னா பயங்கரமாக இருக்கும், வேறு மாதிரி இருக்குங்க. இது விளாண்டாவே நம்மளுக்கு டைம் போகிறதும் தெரியாது, எதுவும் தெரியாது. அவ்வளோ விளாண்டுட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். விளாண்டுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு எவ்வளோ மணி நேரம், 7-8 மணி நேரமும் இருந்தாலும் விளாண்டுக்கிட்டே இருப்போம். அதுவும் இந்த லோகோ வரும் பாருங்கள். இப்போ ஐயோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு தாங்க இவ்வளோ இது. ஃபஸ்ட்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு இங்கே கேமிங் கடையிலேயே உட்காந்துருப்போம். சண்டேஸ், சாட்டர்டேஸ், லீவ் டைம் ஃபுல்லாமே அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்போம். அதுவும் இந்த ஆடெலாம் வர்றதுக்கு தான் எவ்வளோ இது தெரியும். இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஆனால் அது நம்ம வீட்டிலே இருக்குன்னு நினைக்கிறப்ப தான் நம்மளுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் தான் உடம்புல ஃபுல்லாக. சிங்கிள்ஸ் தாங்க வச்சு அதுவும் என்ன எடுக்கலாம், பிராக் லெஸ்னர் தான் ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே. எல்லா பழைய பிளேயர்ஸும் இருக்கிறாங்க இதில். பாதி பேர்த்துக்கு இப்போ இருக்கிறவங்க இது என்னன்னே கூட தெரியாது. ஆனால் நம்மளுக்கு நம்ம பிராக் லெஸ்னர் வச்சு ஸ்மேக்கை ஃபுல்லாக வச்சிட வேண்டியதான். அடுத்த ஆள் நம்ம பவராக வைப்போம். நம்ம கோல்டு பர்க்கே வச்சு விளையாடுவோம். ஃபுல் ஸ்மேக்கு நீங்கள் அடித்து செதற விட்றதாங்க. ஸ்மாக் டவுன் தான் ஃபுல்லாக. அது எப்படி வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாமே அதுவும் ஆன் பண்ண உடனே போய் ஸ்மாக் போடுறது இருக்குங்களே, அதுதான் ஹைலைட்டே. ஸ்டார்ட் ஆன உடனே போய் ஸ்மாக் போடுறதெல்லாம் வேறு. எஃப்ஐ போட்ட உடனே பிராக் லெஸ்னர் எஃப்ஐ தூக்கி அடித்த உடனே எப்படி இருக்குது தெரியுங்களா? இதெல்லாம் விளாண்டு அடி போட்டு தட்டு இன்னும் தாங்குது. ஜாய்ஸ்டிக்லாம் ஃபுல்லாக இவ்வளோ தட்டியும் இன்னும் ஜாய்ஸ்டிக்லாம் பயங்கரமாக தாண்டுதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இப்போ இருக்கிற இது தாங்குமான்னு தெரியாது, ஆனால் வேற மாதிரி இதெல்லாம். அவ்வளோதான், வந்துருச்சு. ஆரம்பிப்போம். போடு சொல்ல நம்ம எடுத்தோடனே ஆடுறது தான் மேட்ரே இங்கே. சட இருங்க, அவனுக்கு இப்போ ஸ்மாக் போடலாம் கோல்டு பர்க்கிட்டு. அடா ஸ்மாக்கு அவ்வளோதாங்க, ஈஸியாக. இது என்ன ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு 6 months 7 months ஆகிடும். டக்குன்னு ஜாய்ஸ்டிக் கையிலேருந்து வர மாட்டேங்குது. படப்படன்னு. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கை படப்படன்னு வர மாட்டேங்குது. அவ்வளோதான். ஒரு ஃபார்முக்கே வர மாதிரி இல்லைங்க. ஃபுல்லாமே அதுதான் ரெகுலராக விளையாடணும். வாங்கி வச்சுட்டு சும்மா பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தால் அப்படி தான் இருக்கும். ஆனால் என்ன, டச் விட்டாலும் நம்ம சும்மா இல்லை, போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டு தான் இருக்கும். அவனை ஒரு ஸ்மேக் கூட நம்ம போட விடல. அதுதான் மேட்ரு இங்கே. ரெட் ஸ்மேக் தான் இதுதான் ஹைலைட்டு. இந்த இதில் ரெட் ஸ்மேக் போடுறது தான் ஹைலைட்டு. நம்ம 2 L1 L2 சேர்ந்து அழுத்துனா ரெட் ஸ்மேக் உழுவும் நல்லா போட்டு அவனோட ஸ்மேக் அவனுக்கே ரிட்டன் அடிக்கிறதெல்லாம் ரொம்பவே இது.
நாம் அவனை என்ன வேணால் விட்டுருவோம், விட்டு அவனை இன்னும் கொஞ்சம் செதுக்கி எடுப்போம். திருப்பி ஸ்மேக்கு, உடனே 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 ஸ்மேக்கு தான். அவனெல்லாம் இன்றைக்கி விடவே கூடாது. அந்த மாதிரி தான் ஃபுல்லாக நிறையா இது. அதுவும் 2-3 பேர்லாம் சேர்ந்துட்டா, 2 பேர்லாம் சேர்ந்துட்டா இன்னமும் ஹைலைட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் ஃபுல்லாமே இது காட்டுறேன். ஃபுல்லாமே தான் அவ்வளோதாங்க, முடிச்சிடலாம் பேசாமல். வேணாம் ஃபுல்லாமே நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு ஸ்மேக்கே தான் ஃபுல்லாமே போட்டு தள்ளலாம். ஆனால் இருந்தாலும் அவனை இன்னும் விடக்கூடாது. போடு. அவன் தடுத்துறான். ஆம்புலன்ஸ் ஸ்மேக்கை தடுத்துடும். எங்கே ஃபுல்லாமே அவனை பேசாமல் அப்பயே முடிச்சு விட்டுறாங்க. போச்சு, அம்பையரை ரெஃப்ரியை போட்டு தள்ளியாச்சு. அவ்வளோதான். போச்சுங்க, முடிச்சு விட்டான். சிக்கவே கூடாதுன்னா அதுவும் அந்த இது போடக்குள்ளெல்லாம், ஸ்மேக் போடக்குள்ளெல்லாம் இந்த இது வைப்ரேட் ஆகும் பாருங்கள். அதே ஒரு பெரிய விஷயம் இதில். அவ்வளோதான், ஒரு ஸ்மேக் கூட அவனை போட விடல. அதுதாங்க மேட்ரு. இத்தனை நம்ம ஸ்மேக் போட்டு அவனை ஒரு ஸ்மேக் கூட போடக்கூடாமல் ஃபுல்லாக செதற விட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதெல்லாம் அவ்வளோதான். ஃபஸ்ட்டெல்லாம் அப்படியே 10 பேர் நான் உட்காந்துருப்போம். ஒரு இதுக்கு 4 பேர் தான் விளையாட முடியும். ஆனால் இப்போ நம்மகிட்ட 2 ஜாய்ஸ்டிக் தான் இருக்குது. அதனால் நம்ம 2 தான் விளையாட முடியும். ஆனால் அதுக்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். அதுவும் 4 பேர்லாம் இருக்கக்குள்ளலாம் அப்படி இருக்கும் ஃபுல்லாக. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்க வேண்டியதான். அப்படியே ஃபார்ம் அவுட் ஆயிடுச்சு. 6 மாதமாக ஃபுல்லாக தூசி. அந்த இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ப்ளே ஸ்டேஷனில் ஃபுல்லாக புழுதி தூசி எல்லாம் அப்படி இருக்குது. அது ஃபுல்லாமே அவனை போடுங்க. இதுதான் ப்ராக் லெஸ்னரோட ஃபேவரட்டே, சூப்லெஸ் சிட்டி. அவ்வளோதான், அவனை முடிச்சு விட்ருவான். இனி கோல்டு பருக்காச்சு ஏதாச்சும் சும்மா முருட்டுன்னு முருட்டி விட்ற வேண்டியதான். முடிச்சு விட்றலாங்களா? இது சும்மா அவனை வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்து நம்ம முடிச்சிருந்தா முன்னே முடிச்சிருக்கலாம். ஆனால் என்ன, கொஞ்சம் இன்னும் ஃபார்முக்கு வரணும்னு தான் வச்சுக்கிட்டே இருந்தா. ஐயோ, ஸ்மேக் வேறு இல்லை நம்மகிட்ட. ஸ்மேக் இல்லை, இல்லைன்னா இப்போ போட்டிருக்கலாம். இதுதான் இந்த டபிள்யூடபிள்யூலே பார்த்தீங்கன்னா 2 இது தான். இது ஒன்று கோல்டு பருக்கு, இன்னொன்று ப்ராக் லெஸ்னர் தான். போச்சுங்க, ஸ்மேக் போட்டான். அசால்ட்டாக இருந்துட்டோம் அவன் ஸ்மேக்கை போட்டான். ஐயோ, ஸ்மேக்கை போடவே விடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஸ்மேக்கை போட்டான். முடிச்சு விட்டான். அடா மக்கா ஃபஸ்ட்டே நம்ம முடிச்சிடலாங்க. மானக்கேடா போச்சு. ஐயோ வச்சு சரி அப்படியே இதாகிடுச்சுங்க. ஃபுல்லாமே ஃபஸ்ட்டே முடிச்சிருக்கலாம் பேசாமல். நம்ம இழுத்து விட்டோன்னே
இன்னும் 2 மேட்ச் போட்டால் நம்ம ஃபார்முக்கு வந்துடலாம். இப்போ விட்டு அப்படியே அவுட் ஆஃப் ஃபார்ம். இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இன்னும் இது காட் ஆஃப் வேர் எல்லாமே இருக்குது. விளையாண்டு நம்ம வீடியோவே போடுவோம். திருப்பி இதை நான் ரீமேட்ச் போட்டு ஃபுல் ஃபார்முக்கு வரேன். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.